வணக்கம் நேயர்களே, வெல்த் விசார்ட் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிரைசிங் மெத்தடாலஜி. செகண்டரி மார்க்கெட்ல பிரைஸ் ஏன் ஏறுது இறங்குது, இது ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் எல்லாரும் மைண்ட்ஸ்ல இருக்கு. எதனால ஏறுது எதனால இறங்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம் வச்சுட்டு போயிடுறோம். ஆக்சுவலி அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு சூக்ஷமா இருக்கு. இந்த கிரகங்கள்ல உச்சம் நீச்சம்னு உண்டு. அதாவது கெட் எக்ஸலேட்டட் அண்ட் டிக்டேட்டட். ஸோ ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு கிரகம், அதாவது பிரைசிங் டெக்னாலஜியில் இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட்னு சொல்லுவோம். when there is a supply, demand போயிடும். when there is a demand, price எங்கேயோ போயிடும். இதுதான் கான்செப்ட் இல்லையா? அப்போ என்ன ஆகும், இந்த உச்சத்தில் போகும்போது ப்ரைஸுடைய வேல்யூ போயிடும். நீச்சத்தில் போகும்போது ப்ரைஸ் ஏறும். அப்போ குரு என்ற பிளானட் வச்சுப்போம். குரு சனியுடைய இடமான மகரத்தில் இருக்கும்போது தங்கத்தின் விலை நார்மலா எப்படி இருக்கும்னா அது உயர்ந்து கிடக்கும். இதே அவர் மகரத்துக்கு போய் மகரத்திலேருந்து மூவ் ஆகிட்டே நேராக போய் கடகத்துக்கு போய்டுவார்னா அங்கே உச்சம் ஆயிடுவார். அப்போ தங்கத்தின் விலை இறங்கிவிடும். ஸோ சின்ன டிராவல். அப்போ டிராவலிங் சைக்கிளில் போயிட்டே இருக்கும்போது ஒரு உச்ச நீச்சம் புரிஞ்சிச்சு. இதே தான் ஆயில். சனி துலாத்துல உச்சம், மேஷத்துல நீச்சம். அப்போ குரூட் ஆயில் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த உச்சத்திலிருந்து நீச்சத்துக்கு போக போகுதுன்னா என்ன அர்த்தம், உயர போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதேதான் செவ்வாய்க்கும், இதேதான் மற்ற கிரகங்களுக்கும். அப்போ ஒரு கிரகத்தையே நம்ம அப்படி அமைதியா பார்த்துக்கிட்டே போனோம். எந்தெந்த இண்டஸ்ட்ரி கோரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அது மூலியமா நம்ம எப்படி நம்ம பங்கு சந்தையில பணம் பண்ணலாம் என்பதையும் தொடர்ந்து காண்போம். வாழ்க வளமுடன்.